ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். அனைவருக்கும் நன்மை செய்வது தந்தையின் பாகமாகும். அதே போன்று தந்தைக்கு சமமாக நான் கல்யாணக்காரியாக ஆகின்ற ஆத்மா. நான் எனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. ஏழை குழந்தையாகிய நான் தந்தைக்கு எட்டனா கொடுத்து 21 பிறவிகளுக்கு மாளிகையை பெறுகின்ற ஆத்மா. நான் எந்த செலவுமின்றி உலக ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. உண்மையில் நான் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து பாலனை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஞானக்கடல் தந்தையிடமிருந்து சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் உலகத்திற்கு எஜமானனாக இருந்தேன் என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்து கொண்டிருக்கும் ஆத்மா. நான் இப்பொழுது சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் குப்தமாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக என்னுடைய புத்தியின் பூட்டை திறந்து கொண்ட ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக 3வது கண்ணை திறந்து கொண்ட ஆத்மா. நான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக எல்லையற்ற ஞானத்தை
புத்தி என்ற பையில் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. எனக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் நான் எனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. இந்த ஞானத்தின் மூலம் எனக்கு எல்லையற்ற குஷி ஏற்பட்டதோ அதை மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மற்றவர்களையும் பந்தனமற்றவர்களாக ஆக்குவதற்காக உதவி செய்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் நன்மை ஏற்படுமாறு பல கிளைகளை திறக்கின்ற ஆத்மா. நான் என்னுடையது அனைத்தையும் சொர்க்கத்திற்கு மாற்றம் செய்கின்ற ஆத்மா. எனது ஒவ்வொரு ரூபாயையும் சிவத்தந்தையின் பொக்கிஷத்தில் சேமிப்பு செய்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்று நினைவு செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் எனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்ற ஆத்மா. பாப்தாதாவின் சித்திரத்தை பார்த்து குஷியில் மெய் சிலிர்த்து விடுகின்ற ஆத்மா. நான் அளவற்ற குஷியுடன் இருப்பதற்காக எல்லையற்ற ஞானத்தை புத்தியில் வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் ஞான ரத்தினங்களால் எனது புத்தி என்ற பையை நிறைத்து எனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தில் மிக மிக புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் எதிர்கால 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரம் அடைவதற்கு எனது பெட்டி படுக்கை அனைத்தையும் மாற்றம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் இந்த சிச்சி உலகத்திலிருந்து விடுபடுவதற்கான யுக்தியை உருவாக்குகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி சதா முன்னேறும் கலையை அனுபவம் செய்யும் வெற்றிமூர்த்தி ஆத்மா. நான் ஒரு தந்தையின் மீது ஆணித்தரமான அன்பு வைத்து சுயம் மற்றும் சேவையில் வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக மந்திரவாதியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் உள்முகமாகி ஒளியும் சக்தியுமான நிலையில் நிலைபெறும் யோகி ஆத்மா. நான் எனக்கு கிடைத்த சேவையில் எப்போதும் துல்லியமாக இருக்கின்ற ஆத்மா.
நான் துல்லியமாக இருந்து தந்தையின் நம்பிக்கையுரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவனாக கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் தினமும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.